அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழகத்தில் பிறந்தோம், தமிழ் கற்றோம், தமிழை பயிற்றுவிக்க தமிழ் படித்தோம். தமிழால் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்வில் முன்னேறுவோம். வாருங்கள் நண்பர்களே. இன்றைய காணொளிக்கு செல்வோம். நேற்று வரை தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் முதல் 3 இயல்களான நூன்மரபு, மொழிமரபு, பிறப்பியல் 3 இயல்களிலும் வினாக்களும் விடைகளும் பார்த்தோம். இன்று முதல் 3 இயல்களையும் ஒரு திருப்புதல் தேர்வை பற்றி பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செஞ்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். முதல் வினா, நூன்மரபில் அமைந்துள்ள நூற்பாக்களின் எண்ணிக்கை. நூன்மரபில் அமைந்துள்ள நூற்பாக்களின் எண்ணிக்கை. இரண்டாவது வினா, தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை. தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை. மூன்றாவது வினா, குற்றெழுத்துக்கள் 5ம் ஒலிக்கும் மாத்திரையின் அளவு. குற்றெழுத்துக்கள் 5ம் ஒலிக்கும் மாத்திரையின் அளவு. நான்காவது வினா, நெட்டெழுத்துக்கள் 7ம் ஒலிக்கும் மாத்திரையின் அளவு. நெட்டெழுத்துக்கள் 7ம் ஒலிக்கும் மாத்திரையின் அளவு. ஐந்தாவது வினா, தனி மெய்க்குரிய மாத்திரை. தனி மெய்க்குரிய மாத்திரை அளவு எவ்வளவு? ஆறாவது வினா, சார்பெழுத்துக்களுக்குரிய மாத்திரை. சார்பெழுத்துக்களுக்குரிய மாத்திரை எவ்வளவு? ஏழாவது வினா, மகர குறுக்கத்திற்குரிய மாத்திரை. மகர குறுக்கத்திற்குரிய மாத்திரை. எட்டாவது வினா, மெய்யெழுத்துக்களைப் போல புள்ளி பெறும் உயிரெழுத்துக்கள் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவன எவை? மெய்யெழுத்துக்களைப் போல புள்ளி பெறும் உயிர் எழுத்துக்கள் என்று தொல்காப்பியர் குறிப்பிடும் எழுத்து எது? ஒன்பதாவது வினா, மெய்மயக்க வகைகள் டேஸ். மெய்மயக்க வகைகள் எத்தனை? பத்தாவது வினா, மொழிமரபில் அமைந்துள்ள மொத்த நூற்பாக்களின் எண்ணிக்கை. மொழிமரபில் அமைந்துள்ள மொத்த நூற்பாக்களின் எண்ணிக்கை. 11வது வினா, தமக்கென இன எழுத்துக்களை பெறாத நெட்டெழுத்துக்கள். தமக்கென இன எழுத்துக்களை பெறாத நெட்டெழுத்துக்கள் எவை? 12வது வினா, தனித்து நின்று பொருள் தராத எழுத்துக்கள். தனித்து நின்று பொருள் தராத எழுத்துக்கள் எவை? 13வது வினா, உயிர் குற்றெழுத்துக்களில் உயிர்மை குறிலாக நின்று பொருள் தருபவை எவை? உயிர் குற்றெழுத்துக்களில் உயிர்மை குறிலாக நின்று பொருள் தருபவை எவை? 14வது வினா, தனிக்குறிலை அடுத்து ஒற்றாகாத மெய்கள் எவை? தனிக்குறிலை அடுத்து ஒற்றாகாத மெய்கள் எவை? 15வது வினா, மொழிக்கு முதலாகும் உயிரெழுத்துக்கள் எவை? மொழிக்கு முதலாகும் உயிரெழுத்துக்கள் எவை? 16வது வினா, மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் எவை? மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் எவை? 17வது வினா, எல்லா உயிரோடும் மொழி முதலாகும் மெய்கள் எது? எல்லா உயிரோடும் மொழி முதலாகும் மெய்கள் எது? 18வது வினா, சகரம் எந்த எந்த எழுத்துக்களோடு கூடி மொழி முதல் ஆகாது? சகரம் எந்த எந்த எழுத்துக்களோடு கூடி மொழி முதல் ஆகாது? 19வது வினா, வகரமெய் எந்த எழுத்துக்களுடன் மட்டுமே மொழி முதலில் வரும்? வகரமெய் எந்த எழுத்துக்களுடன் மட்டுமே மொழி முதலில் வரும்? 20வது வினா, மொழிக்கு ஈராகும் மெய்யெழுத்துக்கள் எவை? மொழிக்கு ஈராகும் மெய்யெழுத்துக்கள் எவை? 21வது வினா, பிறப்பியலில் உள்ள மொத்த நூற்பாக்களின் எண்ணிக்கை. பிறப்பியலில் உள்ள மொத்த நூற்பாக்களின் எண்ணிக்கை. 22வது வினா, அங்காந்து இயலும் எழுத்துக்கள் எவை? அங்காந்து இயலும் எழுத்துக்கள் எவை? 23வது வினா, முதல்நா அன்னம் என்று சொல்லப்படுகிற எழுத்து எது? முதல்நா அன்னம் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் எவை? 24வது வினா, இடைநா அன்னம் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் எவை? இடைநா அன்னம் எவை? 25வது வினா, நுனினா அன்னம் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் எவை? நுனினா அன்னம் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் எவை? இந்த வினாக்கள் பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும்
நம்ம தேர்வில் எப்பவும் தவறு செய்யக்கூடியது இந்த எளிமையான வினாக்களில்தான். அதனால் எளிமையான வினாக்கள் என்று எதையும் எண்ணாமல் எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப பார்த்து கொள்வது நல்லது. சரிங்க நண்பர்களே, இப்பொழுது வினாக்களுக்கான விடைகளை பற்றி பார்க்கலாம். முதல் வினா, நூன்மரபில் அமைந்துள்ள நூற்பாக்கள் 49. நூன்மரபில் அமைந்துள்ள நூற்பாக்கள் 49. இரண்டாவது வினா, தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை 3. தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை 3. மூன்றாவது வினா, குற்றெழுத்துக்கள் 5 ஒலிக்கும் மாத்திரையின் அளவு 1. குற்றெழுத்துக்கள் 5 ஒலிக்கும் மாத்திரையின் அளவு 1. நான்காவது வினா, நெட்டெழுத்துக்கள் 7 ஒலிக்கும் மாத்திரையின் அளவு 2. நெட்டெழுத்துக்கள் 7 ஒலிக்கும் மாத்திரையின் அளவு 2. ஐந்தாவது வினா, தனி மெய்க்குரிய மாத்திரை அரை மாத்திரை. தனி மெய்க்குரிய மாத்திரை அரை மாத்திரை. ஆறாவது வினா, சார்பெழுத்துக்களுக்குரிய மாத்திரை அரை மாத்திரை. சார்பெழுத்துக்களுக்குரிய மாத்திரை அரை மாத்திரை. ஏழாவது வினா, மகர குறுக்கத்திற்குரிய மாத்திரை கால் மாத்திரை. மகர குறுக்கத்திற்குரிய மாத்திரை கால் மாத்திரை. எட்டாவது வினா, மெய்யெழுத்துக்களைப் போல புள்ளி பெறும் உயிர் எழுத்துக்கள் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவன. ஏ ஓ. மெய்யெழுத்துக்களைப் போல புள்ளி பெறும் உயிர் எழுத்துக்கள் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவன. ஏ ஓ. ஒன்பதாவது வினா, மெய்மயக்க வகைகள் 2. மெய்மயக்க வகைகள் 2. மொழிமரபில் அமைந்துள்ள மொத்த நூற்பாக்கள். 10வது வினா, மொழிமரபில் அமைந்துள்ள மொத்த நூற்பாக்கள் 49. மொழிமரபில் அமைந்துள்ள மொத்த நூற்பாக்கள் 49. 11வது வினா, தமக்கென இன எழுத்துக்களை பெறாத நெட்டெழுத்துக்கள் ஐ ஔ. தமக்கென இன எழுத்துக்களை பெறாத நெட்டெழுத்துக்கள் ஐ ஔ. 12வது வினா, தனித்து நின்று பொருள் தராத எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் 5. தனித்து நின்று பொருள் தராத எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் 5. அ இ உ ஏ ஓ. 13வது வினா, உயிர் குற்றெழுத்துக்களில் உயிர்மெய் குறிலாக நின்று பொருள் தருபவை து நோ. உயிர் குற்றெழுத்துக்களில் உயிர்மெய் குறிலாக நின்று பொருள் தருபவை து நோ. து என்றால் உன் என்று பொருள். நோ என்றால் துன்பப்படு என்று பொருள். 14வது வினா, தனிக்குறிலை அடுத்து ஒற்றாகாத மெய்கள் ர ல. தனிக்குறிலை அடுத்து ஒற்றாகாத மெய்கள் ர ல. 15வது வினா, மொழிக்கு முதலாகும் உயிரெழுத்துக்கள் 22. மொழிக்கு முதலாகும் உயிரெழுத்துக்கள் 22. 16வது வினா, மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் 12. மொழிக்கு முதலாகும் உயிரெழுத்துக்கள் 12. மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் 22. மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் 22. 17வது வினா, எல்லா உயிரோடும் மொழி முதலாகும் மெய்கள் இக்கு இத்து இன்னு இப்பு இம்மு. எல்லா உயிரோடும் மொழி முதலாகும் மெய்கள் இக்கு இத்து இன்னு இப்பு இம்மு. 18வது வினா, சகரம் எந்த எந்த எழுத்துக்களோடு கூடி மொழி முதல் ஆகாது? அ ஐ ஔ. சகரம் எந்த எந்த எழுத்துக்களோடு கூடி மொழி முதல் ஆகாது? அ ஐ ஔ. 19வது வினா, வகரமெய் எந்த எழுத்துக்களுடன் மட்டுமே மொழி முதலில் வரும்? அ ஆ இ ஈ எ ஏ ஐ ஔ ஆகிய 8 எழுத்துக்களுடன் வரும். வகரமெய் எந்த எழுத்துக்களுடன் மட்டுமே மொழி முதலில் வரும்? அ ஆ இ ஈ எ ஏ ஐ ஔ. 20வது வினா, மொழிக்கு ஈராகும் மெய்யெழுத்துக்கள் 11. மொழிக்கு ஈராகும் மெய்யெழுத்துக்கள் 11. 21வது வினா, பிறப்பியலில் உள்ள மொத்த நூற்பாக்கள் 21. பிறப்பியலில் உள்ள மொத்த நூற்பாக்கள் 21. 22வது வினா, அங்காந்து இயலும் எழுத்துக்கள் அ ஆ. அங்காந்து இயலும் எழுத்துக்கள் அ ஆ. 23வது வினா, முதல்நா அன்னம் ககார ககாரம். முதல்நா அன்னம் ககார ககாரம். 24வது வினா, இடைநா அன்னம் சகார ஞகாரம். இடைநா அன்னம் சகார ஞகாரம். 25வது வினா, நுனிநா அன்னம் டகார நகாரம். நுனிநா அன்னம் டகார நகாரம். சரிங்க நண்பர்களே, தேர்வினை எழுதி பார்த்து மதிப்பெண்களை பதிவிடுங்க.
இதுபோன்ற காணொளிக்கு தமிழ்கனி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்மளை போன்ற படிப்பவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள். இவ்வினாக்களை பற்றிய கருத்துக்களையும் நிறை குறைகளையும் பதிவிடுங்கள். நன்றி.